அது சரியா டிசம்பர் 7, 2025 யமுனா நகர், ஹரியானா. அன்னைக்கு காலையில டைம் இப்ப ஒரு 11 மணி இருக்கும். வழக்கமான பரபரப்போட இயங்கிட்டு இருந்த பிரதாப் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சடனா ஒரு போன் கால் ஒன்று வருது. இப்ப தான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த கால் அட்டன் பண்ண ஒரு போலீஸ் ஆபீசர், ஹலோ, இது பிரதாப் நகர் போலீஸ் ஸ்டேஷன், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த நபர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல அந்த ஆபீசர் பதட்டத்தோட, சரி வைங்க, நாங்க சீக்கிரம் அங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. அப்படி போனை கட் பண்ண அடுத்த செகண்ட் அங்கிருந்த போலீஸ் ஆபீசர் சில பேரு வேகமா ஜீப்ல ஏறி அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி வேகமா கிளம்புன அந்த ஜீப் போய் நின்ன இடம் NH 907க்கு பக்கத்தில் இருக்கிற பாப்புலர் நர்சரியில. எஸ்டிஏ, நான் இங்க பாப்புலர் அப்படின்னு சொல்றது ஒரு வகையான மரம், ஆனா அதோடைய செடிகளை வளர்க்கிற இடம் தான் அந்த நர்சரி. சோ நான் பாப்புலர் அப்படின்னு சொல்லும் பொழுது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப அந்த நர்சரிக்கு போய் ரீச் ஆன போலீஸ் அதுக்கு வெளியில நிறைய மக்கள் அங்க கூடி இருக்கிறத பாக்குறாங்க. சோ உடனடியா அவங்க எல்லாரையுமே அந்த இடத்தை விட்டு கிளியர் பண்ணிட்டு அங்க உள்ள போன போலீஸ்க்கு அவங்களுடைய வாழ்நாள்லயே மறக்க முடியாத ஒரு காட்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அந்த நர்சரியில் இருந்த ஒரு புதர் மாதிரியான இடத்துல ஒரு பெண்ணுடைய இறந்த உடல், தலை இல்லாம, உடம்புல டிரெஸ் எதுவுமே இல்லாம வெறும் அண்டர்வேரோட அங்க கடந்திருக்கு. இத பார்த்த போலீஸ் விக்டிம் யாரு அப்படின்னு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கில்லர் தலைய வெட்டி தூக்கி போட்டுட்டு இறந்த உடலை இங்க கொண்டு வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்ல, விக்டிமுடைய ட்ரெஸ்ஸை வச்சு போலீஸ் அது யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு யோசிச்சு அந்த ட்ரெஸ்ஸை முதற்கொண்டு டிஸ்போஸ் பண்ணிருக்கிறத வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு ப்ரீ பிளான்டு மர்டரா இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அட் த சேம் டைம் அந்த கிரைம் சீனை இன்னுமே தரவா செக் பண்றதுக்காக ஃபாரன்சிக் டீம் அங்க வர வைக்கப்படுறாங்க. கூடவே டாக் ஸ்குவாடும் உடனடியாக அங்க வர வைக்கப்படுறாங்க. அப்படி அவங்க வந்து அந்த இடத்த சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கும் போதே போலீஸ் டைமே வேஸ்ட் பண்ணாம இந்த இறந்த உடலை முதலா பார்த்த விஜய் அப்படிங்கிற நபரை கூப்பிட்டு, நீங்க இந்த இறந்த உடலை எப்ப பாத்தீங்க, அந்த டைம்ல நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு விஜயோ அன்னைக்கு காலையில சரியா ஒரு 10:30 மணிக்கு செடிகளுக்கு தண்ணீர் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்ததாகவும், அப்ப அந்த புதருக்குள்ள ஏதோ வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்ணிட்டு அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக பக்கத்துல போகும்போதுதான் அந்த தலையில்லாத உடலை பார்த்து பயந்து போய் உடனடியா அந்த நர்சரியுடைய ஓனருக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னதாகவும் சொல்றாரு. இப்ப அந்த நர்சரியுடைய ஓனர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ், ஓகே, முன்னாடி நாள் நைட்டு எத்தனை மணிக்கு நீங்க நர்சரியை க்ளோஸ் பண்ணீங்க, அண்ட் இப்ப காலையிலக்குள்ள நைட்டு யாராவது அங்க வந்தாங்களா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஓனரோ, இல்ல சார், நர்சரியை நாங்க ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில தான் திரும்பவுமே அதை ஓபன் பண்ணுவோம், நடுவுல நாங்க யாருமே இங்க போறதுக்கான எந்த ஒரு தேவையுமே இல்ல. சோ கண்டிப்பா கில்லர் அந்த இடைப்பட்ட நேரத்துல தான், அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி நைட்டில் இருந்து டிசம்பர் 7ஆம் தேதி அந்த அதிகாலை நேரத்துக்குள்ளதான் இந்த இறந்த உடலை இங்க கொண்டு வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிருக்கணும் அப்படின்னு அவருடைய அனுமானத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த ஓனர் அவருடைய அனுமானத்தை தான் சொன்னாரே தவிர போலீஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல. சோ இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்ச போலீஸ் இந்த கேஸ் எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அந்த இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடம் அப்படிங்கிறது 3 ஸ்டேட்டுடைய பார்டர், அதாவது ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், இந்த 3 ஸ்டேட்டுடைய பார்டர். சோ அந்த கில்லரும் சரி விக்டிமும் சரி இந்த 3 ஸ்டேட்ல எந்த ஒரு ஸ்டேட்டா வேணாலுமே இருக்கலாம். ஆனா அது மட்டும் இல்ல, தலை இல்லாம ஒரு பெண்ணுடைய இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி வட இந்தியா ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. மீடியா, பப்ளிக், கவர்மெண்ட் அப்படின்னு போலீஸ்க்கு எல்லா இடத்துல இருந்துமே பிரஷர் வர ஆரம்பிக்குது. சோ இவ்வளவு பிரஷரை தாண்டி போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, அந்த கில்லர் யாரு, கில்லருடைய கொலைக்கான மோட்டிவ் என்ன, போலீஸ் இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற கடந்த 2025ல மொத்த வட இந்திய மக்களையுமே அதிர வச்ச, முக்கியமா எல்லா பெண்களும் பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு ஷாக்கிங்கான முக்கியமான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப கிரைம் சீனை சர்ச் பண்ணிட்டு இருந்த ஃபாரன்சிக் டீம் அந்த பெண்ணுடைய வலது கால்ல ஒரு கயிறு கட்டி இருக்கிறதையும் அண்ட் வயிற்று பகுதியில ஒரு பர்த் மார்க் இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. பட் அதை தவிர அந்த இறந்த உடல் பக்கத்துல ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியோ இல்ல மொபைல் அப்படின்னு அங்க வேற எதுவுமே கிடைக்கல. சோ இப்ப கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இறந்த உடலை அட்டாப்சி பண்றதுக்காக முகுந்த்லால் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அண்ட் அதே நேரத்துல அந்த ஏரியா முழுவதுமே மோப்ப நாய்களை வச்சு சர்ச் பண்ணிட்டு இருந்த போலீஸ் டீமுக்கும் எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான லீடுமே கிடைக்கல. சோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தலைய பிச்சுக்க ஆரம்பிச்ச போலீஸ் முதல் வேலையா அந்த பொண்ணுடைய தலைய கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பிகாஸ் தலை கிடைச்சா அந்த பொண்ணு யாரு, எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் எப்பவுமே சொல்றதுதான், ஃபர்ஸ்ட் விக்டிம் யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா தலை இல்லாம ஐடென்டிஃபை பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும் STI. பட் அது ரொம்பவே பெரிய ப்ராசஸ். அது முடிஞ்சு ரிசல்ட் வர்றதுக்கு பல நாட்கள் ஆகலாம், இல்ல மாதங்கள் ஆகலாம். அதுக்குள்ள கில்லர் தப்பிச்சு போயிடக்கூடாது இல்லையா? சோ இப்ப அந்த உடல் கிடைச்ச அந்த நர்சரியை சுத்தி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்ல இருந்த எல்லா இடங்களையுமே போலீஸ் தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் 2 நாட்களுக்கு மேல ஆகியுமே அவங்களால அந்த தலையை கண்டுபிடிக்கவே முடியல. சோ இப்ப அடுத்த கட்ட முயற்சியா அந்த சுத்து வட்டாரத்துல ரீசெண்டா எவ்வளவு பெண்கள், எத்தனை பேர் பெண்கள் காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிகாஸ் கடந்த 10 நாட்கள்ல மட்டும் அம்பாலா, காமல் மற்றும் யமுனா நகர் இந்த 3 மாவட்டங்கள் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 54 பெண்கள் மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, காணாம போன பெண்கள் எல்லாருமே 16 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற பெண்கள் தான். சோ இப்ப அந்த லிஸ்டில் இருக்கிற எல்லா பெண்களுடைய வீட்டுக்குமே கால் பண்ணி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் போலீஸ் இப்படி ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல அந்த இறந்து போன பொண்ணுக்கு 25 வயதிலிருந்து 30 வயசுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னும், ஆனா அந்த பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு அவங்களுடைய கழுத்தை கில்லர் வெட்டி இருக்கான். இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய உடம்புல எந்த ஒரு இடத்துலயுமே செக்ஸுவல் அசால்ட் பண்ணப்பட்டதற்கான எந்த ஒரு தடயமுமே இல்ல. இந்த விஷயம் தான் போலீஸ இன்னுமே அதிகமா கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. பிகாஸ் அந்த ஏரியால காணாம போன பெண்கள் எல்லாருமே மோஸ்ட்லி சீரழிக்கப்பட்டு அதுக்கப்புறமா கொலை செய்யப்பட்டு அதிலிருந்து ஒரு 2-3 நாட்கள்ல அவங்களுடைய இறந்த உடல் ஆள் நடமாட்டமே இல்லாத இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பெண்ணுடைய உடலுமே ட்ரெஸ் இல்லாம கண்டுபிடிக்கப்பட்டப்ப போலீஸ் இந்த கேஸுமே அதே மாதிரி கேஸா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இப்ப வரைக்குமே கேஸை மூவ் பண்ணிருக்காங்க. பட் அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருந்த விஷயங்கள் அவங்க இது வரைக்குமே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆங்கிளையே அப்படியே டோட்டலா மாத்திச்சு. அதுக்கும் மேல தொடர்ந்து 6 நாட்களுக்கு மேல ஆகியுமே அந்த காணாம போன லிஸ்ட்ல இருந்த எல்லா பெண்களுடைய வீட்டுக்கு கால் பண்ணியுமே போலீஸால விக்டிம் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. சோ இப்ப தலை இல்லாத அந்த உடலை ரொம்ப நாள் வச்சுக்க முடியாம தேவையான அளவுக்கு எல்லா எவிடன்ஸ் மற்றும் சாம்பிளையுமே கலெக்ட் பண்ணிட்டு டிசம்பர் 12, 2025 அன்னைக்கு அந்த பெண்ணுடைய உடலுக்கு இறுதி மரியாதை பண்ண போலீஸ் அந்த உடலை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா 2 ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணப்படுது. அதுல முதல் டீம் அந்த ஏரியால இருக்கிற கடைகள், பஸ் ஸ்டாண்ட், பெட்ரோல் பம்ப் அப்படின்னு அங்க இருக்கிற 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் செகண்ட் டீம் அந்த ஏரியால சம்பவம் நடந்தப்ப அந்த இடத்துல ஆக்டிவா இருந்த கால் டீடைல் ரெக்கார்ட்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ் இது எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி இத்தனை நாளா எந்த ஒரு லீடுமே கிடைக்காம தவிச்சு போயிருந்த போலீஸ்க்கு முதல் முறையா ஒரு முக்கியமான லீட் கிடைக்குது.
எஸ், அரையவாடா அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு டை தயாரிக்கிற ஃபேக்டரியில பொருத்தப்பட்டிருந்த அந்த சிசிடிவி கேமரால டிசம்பர் 6, 2025 அன்னைக்கு நைட்டு சரியா 11:34 மணிக்கு ஒரு கார் ஒன்னு ரொம்பவே வேகமா பாஸ் ஆகுறத பாக்குறாங்க. ஆக்சுவலா போலீஸ் அந்த காரை எப்படி நோட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த காருடைய வீல்ல லைட்ஸ் ஃபிட் பண்ணப்பட்டிருந்துச்சு. எப்பவுமே ஒரு விஷயம் வித்தியாசமா இருந்தா நம்ம அது என்ன அப்படின்னு கவனிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் போலீஸும் அந்த காரை எதிர்ச்சியா கவனிச்சிருக்காங்க. பட் அப்படி அதை கவனிச்சு பார்க்கும்போதுதான் இன்னொரு சிசிடிவில அதே கார் சரியா 6 நிமிஷம் கழிச்சு, அதாவது 11:40க்கு ஹத்தினகுண்ட்ல இருந்து உத்தரப்பிரதேசுக்கு போறத நோட் பண்றாங்க. இதுல போலீஸ் சந்தேகப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 இடத்துக்கும் நடுவுல தான் அந்த இறந்த உடல் கிடைச்சது இல்லையா, அந்த இடம் இருக்கு. சோ இப்ப அந்த கார் யாரோடது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடைப்பட்ட டைம் ஃப்ரேம்ல, அதாவது 11:30 இருந்து 11:40 மணிக்குள்ள அந்த ஏரியால ஆக்டிவா இருந்த மொபைல் நம்பர்ஸை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணதுல அங்க ஆக்டிவா இருந்த நம்பர்ஸ் மரக்கட்டைகளை கடத்துற ஒரு கும்பலோடையது அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இவனுக்கு தான் இந்த பொண்ணை ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்னு அந்த கும்பலை கண்டுபிடிச்ச போலீஸ் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கறதும், நாங்க அங்க இருந்த டைம்ல யூபி நம்பர் பிளேட்டோட ஒரு கார் சம்பவம் நடந்த அதே ஏரியால சுமார் 11 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்குமே அந்த ஏரியாலேயே சுத்திட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கெஸ் வாட் எஸ்டிஐ, சிசிடிவில போலீஸ் பார்த்த அதே காரும் இந்த கும்பல் சொன்ன காரும் ஒரே கார் தான். ஸோ இப்போ அவங்க சொன்ன அந்த நம்பர் பிளேட் டீட்டெயில்ஸை வச்சும் ஹரியானாலிருந்து உத்தரப்பிரதேஷ் ரூட்டில் இருக்கிற பல சிசிடிவியுடைய எவிடன்ஸை வச்சும் போலீஸ் டிசம்பர் 13 அன்னைக்கு சகரன்பூர்ல இருக்கிற டிடோலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அப்படி போலீஸ் அங்க போகும்போது அங்க கல்யாண சடங்கு, அதாவது நார்த் சைட்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சங்கீத், மெஹந்தி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு சடங்கு நடந்துட்டு இருந்த ஒரு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க டாக்ஸி டிரைவரான 27 வயதான முகமது பிலால் அப்படிங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேஷன்ல வச்சு அவனை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க ஆரம்பிச்சதும் அந்த பிரஷரை தாங்கிக்க முடியாம அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே ஒப்பிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் சொன்ன விஷயங்களை கேட்ட போலீஸ் அதிர்ச்சியில அப்படியே அவனை உறைஞ்சு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவன் சொன்ன விஷயங்களை கேட்டு ஒரு நிமிஷம் அவங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது உண்மையாவே மனுஷன் தானா இல்ல ஒரு மிருகமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களை யோசிக்க வச்சது. அப்படி போலீஸை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வட இந்திய மக்களையுமே அதிர்ச்சியில உறைய வச்ச அவனுடைய கன்ஃபெஷன் இதுதான். அது வருடம் 2023, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு நாள் பிலால் வழக்கம் போல டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கும்போது அவனுடைய டாக்ஸில அன்னைக்கு டிராவல் பண்ண உமா அப்படிங்கிற பெண் கூட அவனுக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல சாதாரணமா பேச ஆரம்பிச்ச அந்த பழக்கம் நாட்கள் ஆக ஆக அது நட்பாகவும் அதுக்கப்புறமா அது காதலாகவும் மாறி கடைசியில 2 பேருமே ஒன்னா சேர்ந்து லிவின்ல வாழுற அளவுக்கு வந்திருக்கு. அப்படி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வீட்டு செலவு மொத்தத்தையுமே பிலால் தான் பாத்துக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல ஸ்டியே, அப்பப்ப உமா அவங்களுடைய பையனை பார்க்க போகும்போது கூட அவங்கள கேள்வியே கேட்காம அவங்களுடைய கையில காசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்கான். என்ன ப்ரோ சொல்றீங்க, பையனா? அப்ப உமா ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்களா? அப்படின்னா இவங்க 2 பேர்த்துக்குமே இல்லீகல் அஃபையர் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல ஸ்டியே. ஆக்சுவலா 2012ல உமாக்கு 17 வயசு இருக்கும் போதே அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பட் அதுல இஷ்டம் இல்லாத உமா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாம ஜானி அப்படிங்கிற பையனோட வீட்டை விட்டு ஓடி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அதிலிருந்து ஒரு வருஷத்திலேயே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. லைஃப் அவங்க நினைச்ச மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற நேரத்துல தான் உமாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா உமா கல்யாணம் பண்ணிருக்கிற ஜானி ஒரு ஹேண்டிகேப், அவருக்கு கை சரியா வராது. இருந்தாலுமே பெயிண்டர் வேலை பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாரு. பட் சின்ன வயசுலயே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ண அவங்களுக்கு வாழ்க்கையுடைய யதார்த்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரியும் போது அவங்க 2 பேத்துக்கும் நடுவுல இருக்கிற
இருக்கிற இடைவேளை வெறுப்பா மாறி அது டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த டிவோர்ஸ்ல அவங்க பையனுடைய கஸ்டடி உமாக்கு பதிலா அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு போயிருக்கு. வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணதால உமாவால அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கும் போக முடியல. சோ ஷரண்பூர்ல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியா ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாம தனிமையா வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் உமாக்கு இந்த பிலாலுடைய பழக்கம் கிடைச்சிருக்கு. தன்னுடைய கதை எல்லாமே தெரிஞ்சிருந்தும் பிலால் அவங்களை ஏத்துக்கிட்டதுனால உமா பிலால அவங்களுடைய உலகமாகவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் டிசம்பர் 6 அன்னைக்கு ஈவினிங் சரியா ஒரு 6 மணி இருக்கும் பொழுது பிலால் கார் எடுத்துட்டு உமாவை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்கான். அப்படி வந்தவன் உமா கிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியே கிளம்ப சொல்றான். இதை கேட்டு சந்தோஷமான உமா வேகமா கிளம்பி அவன் கூட கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வீட்ல இருந்து கிளம்புனவங்க நேரா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கிற பயோண்டா ஷாஹிபை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து ஹதிகுன் பேரேஜ் வழியா ஹரியானா பார்டருக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் வழி முழுக்கவே உமா ரொம்பவே ஜாலியா அவங்களுடைய கல்யாணத்தை பத்தி பிலால் கிட்ட பேசிட்டே வந்திருக்காங்க. ஆனா அதுக்கு எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாத பிலால் கண்டினியூஸா டிரைவ் மட்டும் பண்ணிட்டே இருந்திருக்கான். இப்ப இவங்க வீட்டை விட்டு கிளம்பி சரியா 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அண்ட் கொஞ்சமா சூரியன் மறைஞ்சு அந்த இடம் முழுக்கவே இருள் பரவ ஆரம்பிக்குது. சோ இப்ப பிலால் உமா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, ரொம்ப இருட்டிருச்சு, நம்ம எங்கேயாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். அண்ட் உமாவும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அது வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால டூரிஸ்டுடைய கிரவுட் அங்க நிறையவே இருந்திருக்கு. அதனால இப்ப பிளானை சேஞ்ச் பண்ண பிலால், நம்ம இன்னும் உள்ள நல்லா தேடி போலாம், அங்க ஏதாவது ஒரு நல்ல அமைதியான ஒரு ஹோட்டலா தேடலாம் அப்படின்னு சொல்றான். அண்ட் உமாவும் அவன் சொன்ன எல்லாத்துக்குமே சம்மதிக்கிறாங்க. இப்ப அங்கிருந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போக ஆரம்பிச்ச பிலால் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்தை தேட ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்தை செலக்ட் பண்ணி அங்க காரை நிறுத்தியும் இருக்கான். பட் ஏதோ காரணங்களால உடனடியா அங்கிருந்து மறுபடியுமே கிளம்பி இருக்கான். இப்படியே கிட்டத்தட்ட வீட்ல இருந்து 100 கிலோமீட்டருக்கு மேல தாண்டி வந்துட்டாங்க. சோ இப்ப அவனுக்குள்ள ஒரு விதமான பதட்டம் வர ஆரம்பிக்குது. அவனுடைய பொறுமை கொஞ்சமா குறையுது. இப்ப என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிச்ச பிலால் யமுனா நகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற NH ரோட்டுக்கு கீழே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இருட்டான இடமா பார்த்து அவங்க போயிட்டு இருந்த அந்த காரை ஸ்டாப் பண்றான். அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு தனக்கு பக்கத்துல பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த உமாவை பார்த்து, ரொம்ப தூரம் வந்துட்டோம், பட் நம்மளுக்கு ரூம் எதுவுமே கிடைக்கல, சோ நம்ம ஒண்ணு பண்ணலாம், கார்லயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்றான். அண்ட் உமா அதுக்கு ஒத்துக்கிட்டதுமே பிலால் உமா கிட்ட ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல, காருக்குள்ளேயே 2 பேரும் இன்டிமேட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உமா கிட்ட அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ண சொல்றான். உமாவும் காதல் மோகத்துல அவனுடைய உண்மையான சுயரூபம் தெரியாம அவங்களுடைய அண்டர்வியரை தவிர அவங்க போட்டிருந்த மத்த எல்லா ட்ரெஸ்ஸையுமே ரிமூவ் பண்றாங்க. இப்படி அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா காருடைய பேக் சீட்டுக்கு போன பிலால் சீட் பெல்ட்டை எடுத்து உமா எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அவங்களுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதுல அதிர்ச்சியான உமா அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம பிலாலுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக போராடுறாங்க. பட் உமா முயற்சி பண்ண பிலாலுடைய பிடி இன்னுமே இறுகிட்டே போச்சு. சோ உமாவால கத்தவும் முடியல, தப்பிக்கவும் முடியல. இப்படி ஒரு கட்டத்துல தான் சுத்தமா மூச்சே விட முடியாம கைகளையும் கால்களையும் உதறி மூச்சு விட முடியாம தவிக்க ஆரம்பிச்ச உமா சில நிமிடங்கள்லயே துடிச்சு இறந்து போறாங்க. இப்ப உமா இறந்துட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண பிலால் திரும்பவுமே காருடைய ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்து காரை டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனவன் வழியில வீடுகள்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட்ஸை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். யாராவது காருக்குள்ள இருக்கிற உமாவுடைய இறந்த உடலை பார்த்துட்டா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு யோசிச்சவன் உமாவுடைய இறந்த உடலை இங்கேயே எங்கேயாவது டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா சரியா 11:25 மணிக்கு அவனுடைய கார்ல வச்சிருந்த மாமிசம் வெட்டுற கத்தி எடுத்துட்டு காரை விட்டு கீழே இறங்குனவன் உமாவுடைய இறந்த உடலையுமே அந்த கார்ல இருந்து கீழே இறக்கி அங்கிருந்த அந்த பாப்புலர் நர்சரிக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கான். அங்க ஒரு புதர் மாதிரியான இடம் வந்த உடனே சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனுஷ தன்மையே இல்லாம கையில் இருக்கிற கரிய வெட்டுற கத்திய வச்சு உமாவுடைய கழுத்தை வெட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப உடம்ப விட்டு அந்த தலை தனியா வந்ததுமே ரத்தம் சொட்ட அந்த தலை எடுத்து ஒரு பாலித்தீன் பேக்ல போட்டவன் அந்த இறந்த உடலை அந்த புதர்லயே போட்டுட்டு தலையை
போட்டான் இல்லையா அந்த பாலித்தீன் பேக், அதை மட்டும் எடுத்துட்டு போய் கார்ல தனக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பேசஞ்சர் சீட்ல வச்சுட்டு உடனடியா அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தாண்டி வந்த பிலால் கலீசர் ஃபாரஸ்ட் கிட்ட இருந்த ஒரு பெரிய டிச்சு மாதிரியான ஏரியா, அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியால யானைகள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகாம இருக்கிறதுக்காக நிலத்துல நம்ம எப்படி காம்பவுண்ட் சுவர் கட்டுறோம் அந்த மாதிரி பூமிக்கு அடியில ஆழமா பள்ளம் தோண்டி வச்சிருப்பாங்க. அந்த பள்ளத்துல உமாவுடைய தலை, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கான். அப்படி வீட்டுக்கு போன உடனே மீதி இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது உமாவும் இவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ், போன்ல இருக்கிற வீடியோஸ், மெசேஜஸ், கால் ஹிஸ்டரி அப்படின்னு இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு 2 பேருடைய போனையுமே ஃபார்மட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் அந்த காரையுமே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு காடு மாதிரியான இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு இப்படி ஒரு கொடூரமான கொலையை பண்ணிட்டோமே அப்படிங்கிற எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம அன்னைக்கு நைட்டு ரொம்பவே நிம்மதியா தன்னுடைய வீட்டுல தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாளே அவனுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியா ஷாப்பிங்கும் போயிருக்கான். ஆனா எஸ்டி, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும். எதுக்காக பிலால் உமாவை கொலை பண்ணா? அவன் லவ் தானே பண்ணா. லவ் பண்ண பொண்ணு எதுக்காக கொலை பண்ணணும்? 2 பேருமே சந்தோஷமா தானே இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? எதனால பிலாலுக்கு உமா மேல இவ்வளவு கொலை வெறி? இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் இல்லையா? போலீஸும் அதே டவுட்டை தான், கொலைக்கான காரணம் என்ன, மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவன் சொன்ன பதில் அவன் பண்ண கொலையை விட கொடூரமா இருந்துச்சு. ஆக்சுவலா ஆரம்பத்துல இருந்தே பிலாலுக்கு உமாவை கல்யாணம் பண்ற ஒரு ஐடியாவே இல்ல. முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அவங்களை கலட்டி விட்டுறலாம் அப்படின்னு தான் இருந்திருக்கான். அதுக்கு லவ் அப்படிங்கிற பேர்ல அவங்களுடைய தனிமையை யூஸ் பண்ணி அதை அவங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமா மாத்திருக்கான். பட் ஒரு கட்டத்துல உமா தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல ஆரம்பிச்சதும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாத பிலால் அவங்களை விட்டு விலகிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான். பட் அந்த டைம்ல தான் பிலாலுடைய பேரண்ட்ஸ் அவனுக்கு அவனுடைய வீட்டுல பொண்ணு பார்த்திருக்காங்க. டிசம்பர் 14, 2025 அன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி கல்யாணம் நடந்தா எங்க உமா அவனுடைய வீட்டுக்கே வந்து எல்லா உண்மையுமே சொல்லி பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அவங்கள ஒரே அடியா தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கான். பிகாஸ் அப்ப வரைக்கும் சரி, பிலாலுடைய வீட்டுக்கோ இல்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே உமாவை பத்தி தெரியாது. அது மட்டும் இல்ல, அவன் உமாவை இவ்வளவு ஒரு தைரியமா இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண துணிஞ்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், உமாவுக்கு யாருமே இல்ல. அவங்கள கொலை பண்ணா கூட யாரும் அவங்களுக்காக வரமாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல தான் ஈஸியா இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு ஜாலியா அவனுடைய கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருக்கான். பட் அவனுடைய கெட்ட நேரம், அவனுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அவனுடைய வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே அவனை போலீஸ் வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் என்னதான் போலீஸ் பிலாலை அரெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. பிகாஸ் பிலாலுடைய கன்ஃபெஷனை தவிர போலீஸுடைய கையில எந்த ஒரு வேலிடான எவிடன்ஸுமே இல்ல. எவிடன்ஸ் இல்ல அப்படின்னா கோர்ட்ல இந்த கேஸ் நிக்காது இல்லையா? சோ போலீஸ் 3 தனிப்படையை ஃபார்ம் பண்ணி எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக அனுப்புறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டீம் பிலால் சொன்னா இல்லையா, அந்த ஒரு பெரிய டிச் மாதிரி இருக்கும், அந்த டிச்ல தான் அந்த தலையை போட்டேன் அப்படின்னு, அந்த இடத்துக்கும் செகண்ட் டீம் பிலாலுடைய வீட்டுக்கும், 3வது டீம் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணா இல்லையா, அதாவது கொலை பண்ண அந்த நாள் அவன் ஓட்டிட்டு வந்திருந்தான் இல்லையா அந்த கார், அதை போய் ஒளிச்சு வச்சிருந்தான் இல்லையா, அந்த காரை தேடியும் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி பல மணி நேர தேடலுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டீம் உமாவுடைய தலை, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், அப்புறம் கொலைக்கு யூஸ் பண்ண அந்த கத்தி, இந்த 3யுமே அந்த டிச்சில் இருந்து ரெக்கவர் பண்றாங்க. செகண்ட் டீம் உமாவுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய மொபைல், ஆனா அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்ப அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட கிஃப்ட்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அவனுடைய வீட்டுல இருந்து கலெக்ட் பண்றாங்க. கடைசியா 3வது டீமும் சக்சஸ்ஃபுல்லா அவன் ஒளிச்சு வச்சிருந்த அந்த காட்டுப்பகுதியில் இருந்து அந்த ஸ்விஃப்ட் காரை கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி எல்லா எவிடன்ஸுமே கண்டுபிடிச்ச போலீஸ் அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எஸ்டிஐ, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். சமீபத்துல எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அந்த மெசேஜ் என்ன அப்படிங்கறத நான் இங்க ஸ்கிரீன்ல போடுறேன், கண்டிப்பா பாருங்க. ஆல்சோ நான் அதை படிச்சு காமிக்கிறேன். பாஸ் பண்ணி படிக்கிறவங்க நான் ஸ்கிரீன்ல போடுறேன், கண்டிப்பா படிச்சு பாருங்க. இவங்களுடைய நேமை ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய நேமை நான் பிளர் பண்ணிடுறேன். ஆல்சோ இவங்களுடைய டிபியும் நான் பிளர்
பண்ணி தான் நான் உங்களுக்கு காமிப்பேன். இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டியர் சரவணன் வணக்கம், ஐ எம் ரைட்டிங் திஸ் மெசேஜ் வித் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் கிராட்டிடியூட். நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துட்டு லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் விசுவாசத்தோட நான் இந்த மெசேஜ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஐ வாண்டட் டு ஷேர் அ ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் மை லைஃப் அண்ட் ஹவ் யுவர் வீடியோ ஹெல்ப் மீ எஸ்கேப் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். என்னோட லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களோட வீடியோ எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் மை ஸ்டோரி கேன் கிரியேட் அவேர்னஸ் ஃபார் மெனி உமன். கண்டிப்பா இது பல பெண்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால தான் நான் ஷேர் பண்றேன். ஐ எம் a divorced woman with a 7-year-old child. நான் வந்து ஒரு டிவோர்ஸான ஒரு பெண், சிங்கிள் மதர். 7 வயசுல அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. A few weeks ago I met a man through the Shaadi app. சில வாரங்களுக்கு முன்னாடி ஷாதி ஆப், அதாவது shaadi.com மேட்ரிமோனியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி shaadi.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு .com இருக்கு. இந்த shaadi.com எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் creepy சந்திரிகா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இதே shaadi.com தான் வந்திருக்கும். இதை பத்தி தான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி shaadi.comல நான் ஒருத்தரை பார்த்தேன். He claimed that he lives in America, was born in Bangalore. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அமெரிக்கால இருக்கேன், பெங்களூர்ல தான் பிறந்தேன், நான் வந்து ஒரு சர்ஜனா இருக்கேன், டாக்டரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. From the beginning he behaved very politely and emotionally supportive. ஸ்டார்டிங்ல பேசும்போதெல்லாம் ரொம்பவே பொலைட்டா பேசியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரொம்பவே எமோஷனலா சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. He also showed special care towards my child. என்னோட 7 வயசு குழந்தை இருக்குல்ல, அவங்களையும் ரொம்பவே கேரா, நல்லா இருக்கானா, என்ன சாப்பிட்டானா, பிடிச்சானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேரா பார்த்திருக்காங்க. Slowly I started trusting him emotionally, but over time I began notice many red flags. ஸோ அதிலிருந்து அவங்க ஸ்லோவா அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட், அந்த நபர் மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. எமோஷனலா கனெக்ட் ஆகுறாங்க. இவங்க வந்து ஒரு சிங்கிள் மதர் தானே, ஸோ எமோஷனலா கனெக்ட் ஆகுறாங்க. பட் கொஞ்ச நாட்கள் போக போக அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா சில ரெட் ஃபிளாக்ஸ் இவங்களுக்கு தெரியுது. நம்ம சேனல் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இவங்க வந்து நம்மளுடைய ஒரு ரொம்ப நாள் ஃபாலோவர். அதனால இவங்களுக்கு வந்து ஒரு இவங்களுடைய இன்ட்யூஷன் வந்து சொல்லுது. He never spoke like a real doctor. He never mentioned patients, hospital work or clinic life. அவர் எப்போ டாக்டர்னு சொல்றாரு, பட் ஒரு ரியல் டாக்டர் மாதிரி அவர் பேசினதே கிடையாது. இல்ல வந்து ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குது, இன்னைக்கு வேலையில் இது நடந்துச்சு, பேஷண்ட் என்ன பண்ற, அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. When I asked about his medical registration number, இல்ல அப்படின்னா ஐடென்டி ப்ரூஃப், உங்களோட மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா, இல்ல உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்ட உடனே he avoided answering and reacted emotionally. அதுக்கு ஆன்சர் பண்ணாம ரொம்பவே எமோஷனலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. Once he shouted at me and said, I took leave so hard and you are questioning like me this. அதாவது நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணிருக்கேன், உனக்காக தான் லீவ் எல்லாம் போட்டிருக்கேன், நீ என்ன இப்படி சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He also repeatedly said, I am coming to India only for you. I will meet your family. Whatever your father asks, I will answer. His words sounded emotional, but there was no real proof. அடிக்கடி சொல்லுவாராம், நான் இந்தியாவுக்கு சீக்கிரமா வரேன், நான் உங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பேசுறேன், அவர் என்ன கேட்டாலுமே நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் சொல்றப்பெல்லாம் ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காரு, நீ என்ன இப்படி சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. The biggest shock came when he shared his photos. ஆனா எப்ப அவருடைய ரியல் போட்டோவை என்கிட்ட ஷேர் பண்ணாங்களோ அப்பதான் ஒரு பயங்கரமான ஷாக் எனக்கு காத்துட்டு இருந்துச்சு. He didn't look Indian, which made me suspicious. பாக்குறதுக்கு என்ன பெங்களூர்ல தான் பிறந்தேன், அமெரிக்கால செட்டில் ஆயிருக்குன்னு சொன்னாரு, பட் பாக்குறதுக்கு இந்தியன் மாதிரியே தெரியலையே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இங்க தான் அவங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னு பாருங்க. SDA எனக்கு இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க வந்து ரியலான ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்க. நான் எதனால இவ்வளவு மெனக்கிட்டு நான் உங்களுக்கு இது சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். பாருங்க எவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, எவ்வளவு சூப்பரா அந்த இடத்துல முடிவெடுத்திருக்காங்கன்னு பாருங்க. He didn't look Indian, which made me suspicious. I then used Google Lens to search his photo. கூகுள்ல பாத்தீங்கன்னா Google Lens அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இமேஜை போட்டாலும் சர்ச் பண்ணலாம். அது வந்து ரிவர்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு ரோஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளவர் நேம் போடுறோம் அப்படின்னா ரோஜா பூக்கள் எல்லாம் காமிக்கும் இல்லையா, பட் நம்ம வீட்டில் ஒரு ரோஜா பூ எடுத்து இல்ல அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த மாதிரி என்னென்ன போட்டோஸ் இருக்கோ அந்த மாதிரி வரும். இப்ப என்னோட போட்டோவோ இல்ல வேற உங்களோட போட்டோவோ எடுத்து போட்டீங்க அப்படின்னா அது காமிச்சிடும். இப்போ ஷர்ட்டே இருக்கு அப்படின்னாலுமே அதை எடுத்து நீங்க போட்டு இமேஜ் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ரியல் பர்சன் இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படிங்கறத அது காமிச்சிடும். ஸோ அப்படி இவங்க அந்த கூகுள் லென்ஸ் வச்சு அந்த நபர் அனுப்பின போட்டோ வச்சு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஐ ஃபவுண்ட் சிமிலர் ஃபேசஸ் ஆன் டிக்டாக் அண்ட் லேட்டர் ட்ரேஸ்ட் த ரியல் பர்சன். டிக்டாக்ல நிறைய வீடியோஸ் வந்து அதே மாதிரி நபர் இருக்கிற மாதிரி பார்த்திருக்காங்க. கடைசியில உண்மையான நபரை கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரேசிலியன் ஜெனரல் சர்ஜன் நேம்டு ரொமிரிட்டோ ஒலிவியரா. அதாவது பிரேசிலியன் நாட்டில் இருக்கிற உண்மையான சர்ஜன் தான் அந்த நபர். அந்த நபர் வந்து போட்டோ ஷேர் பண்ணார் இல்லையா, நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான ஒரு சர்ஜன் தான் பிரேசில் இருக்காங்க. ஓகேங்களா. ஐ ஆல்சோ ஃபவுண்ட் ஹிஸ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ஸ் வேர் ஹி கிளியர்லி வார்ன்ட்
warned that many scammers are using his photos and that he had already filed complaints. அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையும் கண்டுபிடிச்சிட்டு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன மாதிரி நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன், யாரும் இது ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டிருக்காரு, ப்ரொஃபைல போட்டிருக்காரு. இதை அப்படியே எடுத்து இங்க பாரு என்ன ஒன்று நீ வந்து இப்படி சொல்ற, பட் இவர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, நீ போய் தானே சொல்ற, நீ வேற யாரோ தானே, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபரன்ட் பண்ணிருக்காங்க. when I confronted the man from Shadi with these findings, நான் கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே வச்சு நான் அவங்ககிட்ட கேட்கும்போது he said his account was hacked and accused me of not trusting him. என்னோட அக்கௌண்ட் ஹேக் ஆயிருச்சு, அது வேற யாரோ, நான் தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். soon after that his Shadi profile disappeared. இது சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே கொஞ்ச டைம்லயே shadi.com அவன் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த ப்ரொஃபைல்லாம் delete பண்ணிட்டு போயிட்டான். around the same time I watched your video about the divorced woman who was emotionally trapped and blackmailed by a fraudster from Shadi. அண்ணா எனக்கு நடந்துட்டு இருந்த இந்த டைம்ல, இதே டைம்ல தான் நீங்க 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தீங்க இல்லையா அந்த சந்திரிகா கேஸ், கிரிப்பி சந்திரிகா கேஸ்னு சொல்லி போட்டிருந்தீங்களா, அந்த வீடியோ பார்த்தேன். அதுலயும் இதே மாதிரி shadi.comல ஏமாத்தினதை பத்தி நான் தெரிஞ்சேன். The line you said strangers are always dangerous deeply impacted me. நீங்க எப்பவுமே உங்களோட வீடியோல சொல்வீங்க stranger danger அப்படின்னு சொல்வீங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிச்சு, அதுதான் என்னோட மனசுல நல்லா பதிஞ்சுது. That one sentence made me more alert and strong enough to investigate him seriously instead of blindly trusting him. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரெட் ஃபிளாக்ஸ் வரும்போது அவங்கள வந்து இது ஒரு வேளை தப்பா இருக்குமோ, எப்படி நம்புறது அப்படின்னு எனக்கு தோண வச்சுது. இல்லைன்னா நான் ஜஸ்ட் எப்பவுமே இருக்கிற பெண்கள் மாதிரி நான் வந்து பிளைண்டா நம்பியிருப்பேன். பட் நீங்க சொன்ன வார்த்தை தான் எனக்கு மைண்ட்ல இருந்தனால நான் இவ்வளோ சீரியஸா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தட் அவேர்னஸ் ஐ வாஸ் ஏபிள் டு எஸ்கேப் வாட் குட் ஹேவ் பிகம் அ சீரியஸ் எமோஷனல் ஆர் ஃபினான்சியல் ட்ராப். இந்த ஒரு விஷயத்தினால தான் நான் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம்ல இருந்து தப்பிச்சிருக்கேன். இல்ல இது எங்க வேணா போய் முடிஞ்சிருக்கலாம், ஒன்னு ஃபினான்சியலா நான் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல எமோஷனலி எனக்கு தான் நடந்திருக்கலாம், நான் அந்த அளவுக்கு நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் யுவர் வீடியோஸ் ஆர் நாட் ஜஸ்ட் கான்டென்ட் பட் ப்ரொடெக்ஷன் ஃபார் பீப்புள். உங்களோட வீடியோ வெறும் கண்டென்ட் மட்டும் இல்ல, இருக்கிற மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி நடக்குது. அவங்க வந்து சேஃபா இருக்கிறதுக்கு வந்து இது உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிள் ஐ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் யூ டு ஷேர் such real stories or create awareness about romance scammers using fake foreign identities and stolen photos. இந்த மாதிரி கேசஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய நடக்குது. இன்னொருத்தவங்களுடைய போட்டோ, இன்னொருத்தவங்களுடைய ஐடென்டிட்டியை வச்சு கேட் ஃபிஷிங் பண்றது. கேட் ஃபிஷிங் அப்படிங்கிறது ஒரு பெண்கள் பண்ணுவாங்க, ஆண்களை மைக் இது பண்றதுக்கு பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி shadi.com ஆகட்டும், மேட்ரிமோனி இப்ப வெரிஃபை பண்ணி தான் பண்றாங்க. இந்த மாதிரி மேட்ரிமோனி.com மற்ற இதெல்லாம் பண்றாங்க. பட் இந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து அதுவும் டிவோர்ஸ்ட் உமன், சிங்கிள் மதர், இவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி டார்கெட் பண்றாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுங்க. many women may be in similar situations without realizing the danger. நிறைய பேர் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் இருக்கு அப்படின்னு தெரியாம இருக்கலாம். thank you for creating awareness. your work truly saved someone in real life. உங்களுடைய ஒர்க்குக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய வீடியோ எங்கேயோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தவங்களுடைய லைஃபை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SDI உண்மையா சொல்றேன், எனக்கு இதை கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு, இதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. என்னுடைய ஒய்ஃப் கிட்ட தான் நான் இதை காமிச்சு ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன், எனக்கு ரெவன்யூ வருது, நான் சம்பாதிக்கிறேன். பட் அதை தாண்டி நான் இந்த ஒரு கண்டென்ட், இந்த ஒரு வீடியோ மூலமா இந்த உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய லைஃப்ல அது இம்பாக்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. அவங்க ஏதோ ஒரு ஆபத்துல சிக்காம வர்றாங்க, இல்ல இந்த மாதிரியான ஒரு ஆபத்துல போய் மாட்டிக்காம இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதை நினைக்கும் போது ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அந்த மெசேஜ்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் என்னுடைய மனசை தொட்டுச்சு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு நம்மளுடைய வீடியோல நான் சொன்ன அந்த ஒரு வரி தான் அவங்கள அந்த ஒரு எமோஷனல் மற்றும் பண ரீதியான வலையிலிருந்து இன்னைக்கு காப்பாத்திருக்கு. இப்படி எத்தனையோ பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க, இன்னும் எத்தனையோ பேர் மெசேஜ் பண்ணாமலேயே பயன் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா அதுவே எனக்கு போதும். இந்த கேஸ்ல உமாவும் இப்படிதான் ஏமாந்து போயிருக்காங்க. பட் உமாவுக்கு நம்மளுடைய மெசேஜ் போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய உயிர் போயிருச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஆன்லைன்ல அறிமுகமாகிற யாரையுமே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. குறிப்பா உங்களுடைய எமோஷன்ஸை முதலீடா வச்சு விளையாடுறவங்கள அடையாளம் காண்றதுக்கு கத்துக்கோங்க. உங்களுடைய உள் மனசு என்ன சொல்லுதோ அதை எப்பவுமே நம்புங்க அப்படின்னு நான் சொல்வேன். நிஜமாவே இவங்க பண்ணது சூப்பரான விஷயம். இதை தான் நான் உங்ககிட்டயுமே எதிர்பார்க்கிறேன். ஒரு வீடியோவை மட்டும் பார்க்காம எங்கேயோ நடந்துச்சு, யாருக்கோ நடந்துச்சு அப்படின்னு மட்டும் பார்க்காம அதுல நான் சொல்ற லாஜிக் மற்றும் இன்ட்யூஷனை இவங்க எப்படி தன்னுடைய நிஜ வாழ்க்கையில அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இவங்கள மாதிரியுமே நீங்களும் உங்களுடைய இன்ட்யூஷனை நம்புங்க. எப்பவுமே அலர்ட்டா இருங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு SDI தான். ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்து அவங்களுடைய வாழ்க்கை கசப்பா மாறி விவாகரத்துக்கு அப்புறம்
அப்புறமா ஒரு புது வாழ்க்கையை தேடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய முழுமையான உரிமை. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சொசைட்டி அவங்கள தான் ஒரு ஈஸி டார்கெட்டா பாக்குது. அவங்களுடைய தனிமையையும் எமோஷனல் தேவைகளையும் ஒரு ஆயுதமாக்கி ஏமாத்த ஒரு கும்பலையே இங்க சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்த இந்த உமாவுடைய கேஸ் இன்னும் கோர்ட்ல போயிட்டு தான் இருக்கு. ஜட்மெண்ட் என்ன வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த கேஸை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அதை தான் டிட் யூ நோ சாப்டர்ல இப்ப நம்ம பார்க்க போறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நீங்க வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க அண்ட் இப்பதான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரியல் கிரைம் கேசஸ் இன்டெப்தா பார்க்கறதுக்காகவும் ஒரு அவேர்னஸா பார்க்கறதுக்காகவும் நம்மளுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1. பிலால் ஒரு டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிறது உண்மைதான். அவன் கிட்ட அவனுக்கு சொந்தமான ஒரு காரும் இருந்துச்சு. பட் போலீஸுடைய ரிப்போர்ட் படி அவன் உமாவை ஒரு கார்ல வச்சு கூட்டிட்டு போனா இல்லையா, அந்த கார் அவனோட கார் கிடையாது. ஆக்சுவலா அந்த கார் அவனுடைய ஃப்ரெண்டோட ஒரு கார். அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு பொய் சொல்லி காரை கடனா வாங்கிட்டு வந்திருக்கான். இவனோட கார்ல போனா ஈஸியா மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற எண்ணத்துல இப்படி பண்ணிருக்கான். ஆனா அவனுடைய நண்பன் கிட்ட இருந்து கடன் வாங்கின அந்த கார்ல தான் அந்த வித்தியாசமான மாடிஃபிகேஷன் இருந்துச்சு. அதாவது போலீஸ் ஒரு காரை வினோதமா நோட் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, இந்த காருடைய வீல்ல தான் லைட் செட்டப் மாதிரி பண்ணி வச்சிருந்திருக்கான். சோ தன்னுடைய காரை மாத்தி போலீஸை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் இவன் செலக்ட் பண்ண தன்னுடைய நண்பனுடைய கார்ல அதுல இருந்த வித்தியாசமான லைட்ஸ் மூலமாவே தான் இவனை அடையாளம் கட்டி கொடுத்திருக்கு. ஷாக்கிங் டீடைல் 2. உமாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு. உமாவுடைய நகங்களுக்குள்ள பிலாலுடைய தோள்கள் ஸ்கின் டிஷ்யூ சிக்கி இருந்துச்சு. அதாவது பிலால் கழுத்தை நெரிக்கும் பொழுது உமா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவனுடைய கைய நகத்தால புரண்டி இருக்காங்க. சோ இது ஒரு முக்கியமான டிஎன்ஏ ஆதாரமா மாறி இருக்கு. கண்டிப்பா இவன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஷாக்கிங் டீடைல் 3. பிலால் அந்த மாமிசம் வெட்டுற கத்திய கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு லோக்கல் மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்கான். கத்தி வாங்கும் போது அங்க இருக்கிற கடைக்காரர்கிட்ட ஒரு வாரத்துல வீட்டுல விசேஷம் வருது, ஆடு வெட்டணும் அப்படின்னு பொய் சொல்லி தான் வாங்கியிருக்கான். சோ இதுவே அவன் இந்த கொலைய எவ்வளவு காலமா பிளான் பண்ணியிருக்கான் அப்படிங்கறத காட்டுது. ஷாக்கிங் டீடைல் 4. பிலால் உமாவை கொலை செஞ்சுட்டு அந்த உடலை நர்சரியில வீசிட்டு வந்த அடுத்த சில மணி நேரத்துல தன்னோட வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான். லவ் இஸ் பெயின் அப்படின்னு ஒரு சோகமான கோட்டை போட்டிருக்கான். பாருங்க, ஒரு கொலைய பண்ணிட்டு சோகமா ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். ஷாக்கிங் டீடைல் 5. ஆக்சுவலா விசாரணையில தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிலால் உமாவை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ண அதே நாள்ல அவங்க பிலால் கூட கார்ல போனாங்க இல்லையா, அப்ப அவங்களுடைய மகனையும் கூட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சாங்களாமா. சப்போஸ் அப்படி மட்டும் அவங்களுடைய மகனும் அன்னைக்கு போயிருந்தான் அப்படின்னா அவனையுமே பிலால் கொலை செஞ்சிருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஷாக்கிங் டீடைல் 6. உமாவை கொலை செஞ்சதுக்கு அப்புறமா பிலால் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயிடல. வழியில ஒரு பெட்ரோல் பங்க்ல நின்னு அவனோட காரை கிளீன் பண்ணிருக்கான். உமாவுடைய பிளட் ஸ்டெயின்ஸ் ஏதாச்சும் கார்ல இருந்துச்சு அப்படின்னா அதை கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். அப்படிதான் அவனுமே கிளீனும் பண்ணிருக்கான். பட் ஃபாரன்சிக் டீம் காருடைய சீட்டுடைய இடுக்குகள் இருந்த சில நுணுக்கமான ரத்த துளிகளை லூமினல் டெஸ்ட் இதன் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்டிஐ லூமினல் டெஸ்ட் ஞாபகம் இருக்கா? எஸ், நிறைய ஃபாரன்சிக் வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஷாக்கிங் டீடைல் 7. உமா கடைசியா பிலால் கூட அந்த கார்ல போகும்போது ரொம்பவே சந்தோஷமா நிறைய செல்ஃபி எடுத்திருக்காங்க. அந்த செல்ஃபி போட்டோஸ் எல்லாமே பிலாலுடைய போன்ல டெலிட் செய்யப்பட்டிருந்தாலும் போலீஸ் அதை ரெக்கவர் பண்ணிருக்காங்க. அப்படி ரெக்கவர் பண்ணும் பொழுது அந்த போட்டோல இருந்த ட்ரெஸ் மற்றும் அதில் இருந்த உடல் அடையாளங்கள் நர்சரியில கிடைச்ச உடலோட அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. சோ இதுவும் ஒரு சாலிட் எவிடன்ஸா மாறி இருக்கு. ஷாக்கிங் டீடைல் 8. பிலாலுக்கு டிசம்பர் 14 கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, சோ டிசம்பர் 13 அன்னைக்கு, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அன்னைக்கு அவன் அரெஸ்ட் ஆனப்ப அவனோட வீட்டுல ஹல்தி அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலா போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக அந்த வில்லேஜுக்கு போய் அவனுடைய வீட்டுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல சீன் எப்படி தெரியுமா இருந்திருக்கு, அப்படியே பயங்கர கொண்டாட்டத்துல அவனுடைய முகத்துல மஞ்சள் பூசிட்டு அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்கான். அவன் சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணோட தலையை வெட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அங்கிருந்த யாருமே நம்பல. சோ மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோல நான் சொல்லியிருந்த நம்மளுடைய ஒரு எஸ்டிஐ ஷேர் பண்ணியிருந்த அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.